அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துடலாம். இன்றைக்கி மார்ச் 11ஆம் தேதினால டேஸில் என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக தினம். அதாவது நமக்கு டேஸுக்கு குரூப் 4ல் முக்கியத்துவம் கொடுத்ததுனால டெய்லி ஒரு முக்கியமான தினங்களை பார்க்குறது நல்லது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக கிட்னி டேவாம், உலக சிறுநீரக நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 11 உலக சிறுநீர் நாள். இது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொண்டாடுறதுல அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது. ஸோ மருத்துவம் சம்மந்தமாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா, ஒன்று அந்த நோய் இருக்கிறவங்க அந்த நோயிலேருந்து எப்படி மீண்டு வர்றது, இல்லை நோய் இல்லாதவங்க அதை வராமல் தற்காத்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது சம்மந்தமாக அரசோ இல்லை தன்னார்வ நிறுவனங்களோ அது சம்மந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த தினத்தோட நோக்கம். ஸோ இது மாதிரி மருத்துவம் சார்ந்த தினங்கள் வரும்போது இதுதான் முக்கியமாக இருக்குது. நம்மளுக்கும் அது சம்மந்தமாகவே இந்த மருத்துவம் சம்மந்தமாகவே ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. உலக சுகாதார நாள்லாம் என்றைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இது ஓல்டு கொஸ்டின் எல்லாம் இருக்குது. ஸோ ஏப்ரல் 7ங்கிறது உலக சுகாதார நாள். ஸோ இந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கிட்னி டே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தினமும் இனிமேல் வர்ற நாட்களில் முக்கியமான தினங்களை உங்களுக்கு கொண்டு சேர்த்துடுறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கிட்னி டே. அடுத்ததாக பாருங்கள், நேத்திக்குள்ள ஒரு நியூஸ். நேத்திக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வரி மேலும் குறையும் நிதியமைச்சர் தகவல் அப்படிங்கிற செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி அறிமுகம் செஞ்சாங்க. ஆமாம், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் அதாவது வருவாய் நடுநிலை விகிதம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஆர்என்ஆர் அப்படிங்கிறது. ஸோ 15.8% இருந்த நிலையில் அது 2023 என்னவா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.4% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆர்என்ஆர் ரேட்டிங் குறையும் போது அதுக்கு ஏற்றாப்புல இந்த ஜிஎஸ்டியோட ஸ்லாப்ஸை மாற்றணும். ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் என்ன மாதிரி இருக்குது, 0, 5, அப்புறம் 12, 18, 28 இந்த மாதிரி ஸ்லாப்பில் இருக்கா. ஸோ எந்தெந்த பொருளுக்கு எந்த ஸ்லாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஆர்என்ஆர் ரேட் சதவீதம் இறங்கும் போது அதுக்கு ஏற்றாப்புல மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது எப்போ முடிவாகும் அப்படின்னா அடுத்து நடக்கக்கூடிய ஜிஎஸ்டி கூட்டத்தில் இது முடிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்மளுக்கு சிலபஸில் அது எக்கனாமிக்ஸில் ஜிஎஸ்டினே ஒரு வார்த்தை இருக்குது. அதில் எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. அது நேரடியாகவும் வரலாம், இல்லை கரண்ட் அஃபேராகவும் வரலாம். அப்போது நம்ம அது சம்மந்தமாக என்னென்ன டேட்டாஸ் வருதோ ஸ்கூல் புக்கில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது சம்மந்தமாக வர்ற டேட்டாஸை கவர் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம புக்கில் எதிர்பார்க்க முடியாது. இது மாதிரி டேட்டாஸில் தான் எதிர்பார்க்க முடியும். அப்போது இந்த மாதிரி வர செய்திகளில் அப்பப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த ஜிஎஸ்டி கூட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஜிஎஸ்டி கூட்டத்தில் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் தான் தலைவராக இருப்பாங்க. மாநிலத்தோட நிதி அமைச்சர்கள் அதன் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சில் நடக்கும்போது அதில் உறுப்பினர்களை கலந்து கொண்டுட்டு அவங்களோட கருத்துக்களை பரிமாற்றம் செய்வாங்க. ஸோ இந்த வகையில் இந்த அடுத்து நடக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சிலில் இந்த ஜிஎஸ்டியோட வரி குறைப்பு பற்றி பேசுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ ஆர்என்ஆரோட அப்ரிவேஷன் பாருங்கள், ரெவன்யூ நியூட்ரல் ரேட் அப்படிங்கிறது. ரெவன்யூ நியூட்ரல் ரேட் 2017 15.8 இருந்திருக்கு. இப்போ 2023 11.4 இருக்குது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதில் கேட்டிருந்தாங்க கீழே நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கவர்மெண்ட்டோட ஒரு இதுதான், ப்ரெஸ் ரிலீஸ் தான். அப்போது நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இது எந்த துறையின் கீழ் இயங்குதுன்னு பாருங்கள். ஒரு திட்டம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு அந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அதோட நோக்கம், மூணாவது அது எந்த துறையின் கீழே இயங்குது, அவ்வளோதான். இது பேசிக்காக நீங்கள் கண்டிப்பாக எல்லா திட்டத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேருக்கே நம்ம தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பேசிக் டேட்டா. ஸோ இந்த வகையில் இந்த நீங்கள் நலமா திட்டம் எப்போ தொடங்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 6/3/2024, அதாவது மார்ச் 3 பார்த்தீங்கன்னா முதல்வரோட பிறந்தநாள் வரும். ஸோ அந்த மாதத்தில் 6ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரின் துறையின் கீழ் இருக்கு நீங்கள் நலமா என்ற திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க, பயனாளிகளை தொடர்பு கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் குறித்து கருத்துக்கள் கேட்டறியும் புதுமையான திட்டமான. அதாவது பிபிசி மாதிரி ஒரு கால் சென்டர் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு முதலமைச்சர் ரேண்டமாக யாருக்காவது ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி
முதல்வர் பேசுகிறேன். அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எந்த திட்டத்தால் நீங்கள் பயனடைஞ்சிங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த கேட்டதுக்கு இது சிம்பிள் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததை பாருங்கள், G7 G20 பற்றி கேட்டிருந்தீங்க. டெய்லியும் ஒரு இதை பற்றி சொல்லிடுறேன். G7 கண்ட்ரிஸ் பாருங்கள். G7 கண்ட்ரிஸ் வந்து முதல்ல அது எப்போ ஃபவுண்ட் ஆகுச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். G7 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 1975 நவம்பர் 15 உருவாக்கம் பண்ணியிருக்கு. ஸோ அதை தேடும்போது பார்த்தீங்கன்னா கீழே G20 பிரிக்ஸ் வந்திருக்கு. G20 எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர் 1999, பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ஜூன் 2009. அப்போ G20 உருவாகி 10 வருஷம் கழிச்சு பிரிக்ஸ் உருவாகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா G7 தான் பார்க்க போகிறோம். 15 நவம்பர் 1975 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G7 நாடுகள் கனடா, பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம் மற்றும் அமெரிக்கா அப்படிங்கிற அது போக ஐரோப்பிய ஒன்றியமும் சேர்ந்து G7 உறுப்பினர்களாக உள்ளது. இதோட பணி எப்படி வேலை செய்கிறது அப்படின்னா, G7 என்பது சர்வதேச பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க ஆண்டுதோறும் கூடும் பணக்கார நாடுகளின் முறைசாரா குழுவாகும். G7க்கு நிரந்தர செயலகமோ அல்லது சட்டப்பூர்வ அந்தஸ்தோ இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வித்தியாசமான உறுப்பு நாடுகள் குழுவின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது. உச்சி நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவரும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரும் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சர்வதேச பிரச்சனைகளை வந்து விவாதிக்கக்கூடிய ஒரு பணக்கார நாடுகள், அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகளோட குழு அப்படின்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக. இதில் எந்த நாடுகள்லாம் இருக்குன்னா கனடா, பிரிக்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம் மற்றும் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் சேர்த்து G7 நாடுகள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு அது எப்போ தொடங்கினாங்க, அது அடுத்து அதில் எந்தெந்த அமைப்புகள்லாம் இருக்குது, எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது, அங்கே வகிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பி அது என்ன பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி சிம்பிளாக பார்த்துட்டாலே போதும். நான் டெய்லி ஒன்று மட்டும் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஒரே நாளில் எல்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டெய்லியும் இந்த மாதிரி ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வகையில் இன்றைக்கி G7 பார்த்தாச்சா, அடுத்து நம்ம நியூஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான நியூஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பீடாக சொல்லிடலாம். ஸ்பீடாக சொல்லும்போது நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக சொல்லும்போது நீங்கள் கூட அதை 2x ஸ்பீட்லேயோ இல்லை 1.5லையோ வச்சு கேட்டுக்கோங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து ஸ்பீடாக சொல்லும்போது நிறைய மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் லென்த்தை பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆனால் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து வருது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போது சிம்பிளாக நான் சமீபத்தில் ஒரு வார்த்தை வந்து காதில் விழுந்துச்சு. என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நிறைய பேர் நம்ம காம்படிஷன் ஃபீல்டில் எல்லாரும் சொல்கிறது கன்சிஸ்டண்ட்டாக படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வாரத்தில் 7 நாளும் சரியாக அமையுமான்னா கண்டிப்பாக அமையாது. அப்போது நம்ம தான் அதுக்கு ஏற்றாப்புல அதை அமைச்சிக்கணும். அப்போ அதுக்கான பெஸ்ட்டு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸு உங்களுக்கு எடுக்க முடியுதோ இல்லையோ, இப்போ வாரத்தில் 7 நாள்லாம் 4 நாள் புக்கு படிக்கிறீங்களா, மீதி நாளை எப்படி வந்து பிரயோஜனமாக பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இந்த பேப்பர் வந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன் அப்படின்னா நான் வந்து பேப்பரை கரண்ட் அஃபேராக பார்க்கல, அது ஜென்ரல் ஸ்டடீஸாக தான் பார்க்குறேன். அதில் தமிழ் கண்டென்ட் எடுத்தால் அதையும் எடுத்துக்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் நீங்களும் அதை மாற்றிக்கோங்க. மாற்றும்போது ஜென்ரல் ஸ்டடீஸுங்கும் போது நமக்கு 75 மார்க் இருக்குது. ஸோ அதை எப்படி இதிலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இன்னொன்று, இப்போ டெய்லியும் ஆவரேஜாக 1 hour 2 hour படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு படிக்க முடியலையா, அப்போ என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி A to Z அந்த மாதிரி பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கன்சிஸ்டன்சிக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா பேப்பர் தான். ஏன்னா டெய்லியும் புதுசாக அப்டேஷன் வருது, புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு அந்த கற்றுக்கிடணுங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும். ஸோ வீடியோட லென்த்தை பார்த்தோ இல்லை வந்து அந்த மாதிரி கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நீங்கள் வந்து டெய்லியும் அதை இது பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆயிரும். ஸோ இதுதான் இது இன்னைக்கான இது. அடுத்து பாருங்கள், தலைப்பு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய விவாதங்கள் நடக்கும். அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய விவாதங்கள் நடக்கும். ஆனால் நமக்கு விவாதம் தேவையில்லை. அதில் நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும் வெளியே விவாதத்தில் போயிடக்கூடாது. விவாதத்தில் போனால் தப்பான கான்செப்டாக போயிடும். ஸோ இந்த வகையில் நேற்று வந்து மக்களவையோட 2.0 அதாவது 2ஆம் பட்ஜெட்டோட 2வது செஷன் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வகையில் வழக்கம் போல் விவாதம் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை, அப்புறம் அந்த PM ஸ்ரீ திட்டம், அப்புறம் வந்து உரிமை மீறல்னு ஒரு டாபிக், இந்த 3 டாப்பிக்கும் பற்றி பேசியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றியும் ஏற்கனவே வந்த அந்த இஷ்யூ பற்றி சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த PM ஸ்ரீ திட்டம், இது வந்து தமிழ்நாட்டில்
எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி நியூஸில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உரிமை மீறல்ங்கிறது இன்றைக்கி புதுசாக இருக்குது. இது எப்படின்னா அதாவது ஒரு விவாதம் நடக்கும்போது சிலர் வந்து வார்த்தையை வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இந்த உரிமை மீறல் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. இந்த உரிமை மீறல் எந்த சபையில் நடக்குதோ அந்த சபையோட தலைவர்கிட்ட பாதிக்கப்பட்டவங்க வந்து நோட்டீஸாக வழங்குவாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ மக்களவையில் இந்த விவாதம் நடந்திருக்கு. ஸோ உரிமை மீறல் நோட்டீஸை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட இது. இது போக மாநிலங்களவையில் அமெரிக்க வரி விதிப்பு முறை, அப்புறம் அமெரிக்க நிதி உதவி, தொகுதி மறுவரையறை, மும்மொழி கொள்கை, மணிப்பூர் காலம், இதுவுமே இதுக்கு முன்னாடி பார்த்தது மக்களவை, இது மாநிலங்களவை. ஸோ 2 அவையிலையுமே விவாதங்கள் நடந்திருக்கு. ஒரு விஷயம் வந்து கான்ட்ரவர்சியாக இருக்குது, ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா அது பற்றின விவாதங்கள் வந்து மக்களவையில் மாநிலங்களவையிலாம் நடக்கிறது வழக்கம். ஸோ அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா முதல்வர் தரப்புலேருந்து பேசும்போது தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலையும் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அடுத்தடுத்து வர்ற இதில் வந்து டேட்டாஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். மெயினாக வந்து அது எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக பார்த்துடலாம். அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் 2023-24 ஆண்டில் பார்த்தீங்கன்னா காற்றாலை சூரிய சக்தின்னு கொடுத்துருக்காங்க. இதை எதுக்கு கீழே எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த எரிசக்தி அப்படிங்கிற டாபிக். எரிசக்தியில் வந்து நிறைய நேரடியாக மறைமுகமாக கேள்விகள் வரும். இந்த வகையில் காற்றாலை சூரிய சக்திங்கிறது ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு எனர்ஜி, அதாவது கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த காற்றாலை சூரிய சக்தியை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதுக்கு ஃபண்டை வந்து பயங்கரமாக அலோகேட் பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த வகையில் நாமவும் இது பற்றின அப்டேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் அதிகமாக காற்றாலைகள் எங்கே இருக்குது, இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குது, சூரிய சக்தியில் பெரிய சோலார் பிளானட் எங்கே இருக்குது, மிதக்கும் சோலார் பிளானட் எங்கே இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து வரும். இது போக சுற்றுச்சூழலுக்கு உகந்த எனர்ஜி, அந்த மாதிரி எரிசக்தி எது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து இதில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அதுலேயும் பாருங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருப்பதனால் காற்றாலை மின் நிலையம் அமைப்பதற்கான சூழல் வந்து உள்ளது. காற்றாலை சூரிய சக்தி நிறுவும் திறன் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதாவது நிலக்கரி அதிகமாக பயன்படுத்துகிறோம், அதை நிறுத்திட்டு இது மாதிரி காற்றாலை சூரிய சக்திக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் அரசோட நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ சூரிய சக்தி காற்றாலை பற்றி வரும்போது, காற்றாலை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த முப்பந்தல் அந்த மாதிரி அந்த ஏரியாவை தான் ஏற்கனவே ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது இதாக இருக்குது. அப்புறம் சூரிய சக்தியில் பார்த்தீங்கன்னா இந்த கமுதியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே தமிழ்நாட்டிலேயே வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறதுனால இது சார்ந்த இதுக்கும் படிச்சுக்கிறது நம்ம நல்லது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதுவும் பொருளாதாரம் சார்ந்து வரும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அப்புறம் பாருங்கள், உயர்நீதிமன்றத்தில் ஒரு 2 நீதிபதி வந்து நிரந்தர நீதிபதியை நியமிச்சிருக்காங்க. இந்த நியமனம் வந்து எப்படி, அவங்களோட பேர் கூட வேணாம், ஸோ நியமனம் எப்படி நடக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இருவரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு செய்த பரிந்துரையை ஏற்று இருவரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார் அப்படிங்கிறது. அப்போ என்ன நடந்திருக்கு, உச்சநீதிமன்றத்தில் கொலிஜியம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து இந்த நீதிபதிகளை தேர்வு பண்ணி இவங்க மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணாங்க. மத்திய அரசோட ஒரு அமைப்பு தான் யார், குடியரசுத் தலைவர். ஸோ அவங்க வந்து நீதிபதிகளை நியமித்து உத்தரவிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க. இதில் தலைமை நீதிபதி, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னா கேஆர் ஸ்ரீராம் அப்படிங்கிற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஜாகிரஃபியில் வந்து அதாவது கனமழை அப்படி இப்படிலாம் கொடுப்பாங்க. அதில் நம்ம எப்படி சும்மா அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பார்த்துக்கோங்க. இது வந்து முதல்ல மழை சீசனே கிடையாது பார்த்துக்கோங்க. இது வந்து வெயில் காலம். ஆனாலும் இப்போ மழை ஏன் பெய்யுது அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை வந்து கொஞ்சம் மாற்றாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மழைகள்லாம் பெய்யுது. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் பகுதிகளில் வந்து மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிகழ்வுதான். அந்த காற்றோட பெல்ட்னு சொல்லுவாங்க, வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிகழ்வுது. அதனால் வந்து இந்த ஏரியாக்கெல்லாம் மழை பெய்யுது. இப்போ பூமத்திய ரேகைங்கிறது எப்படின்னா, நம்ம வந்து பூமத்திய ரேகையிலேருந்து 8 டிகிரியில் நம்ம கன்னியாகுமரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பூமத்திய ரேகைங்கிறது 0 டிகிரியிலேருந்து இதாகும்.
ஸோ அதை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல், இப்போ இந்திய பெருங்கடலில் அதை ஒட்டிய இடத்துல இந்த சுச்சுவேஷன் நிலவரதுனால அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இதாகவும் ஃபார்ம் ஆகும். அந்த வகையில் நம்மளுக்கு வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஜியாகிரஃபி புக்கில் வந்து இந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல, அதில் டேட்டாவாக டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கான்செப்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி அப்படியே போகிற போக்கில் படிச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு ரெண்டுமே முக்கியம். இப்போ இருக்கிற எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டும் முக்கியம், டேட்டாவும் முக்கியம். அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து வந்து எல்லா இதுவுமே எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். அடுத்ததாக பாருங்கள், இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த திட்டங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஏன் கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாவட்டத்தோட நகராட்சியில் நடந்த திட்டங்களோட இதை கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன நிதிகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும். ஏற்கனவே இதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டவுன் பஞ்சாயத்தில் போஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, அங்கே இப்போ நம்ம ஸ்கீம்ஸ்லாம் நமக்கு ஏன் படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆனால் விளக்கமாக கொடுத்துருப்பேன். எப்படின்னா, நீங்கள் டவுன் பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களாம் அந்த திட்டத்தை சார்ந்து தான் உங்களோட ஒர்க்கே இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டம் சார்ந்த பேசிக் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இருப்பாங்க. இப்போ நமக்கு இதில் பாருங்களேன், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், அப்புறம் நமக்கு நாமே திட்டம், பொதுநிதி அப்படின்னா ஜென்ரல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தூய்மை இந்தியா திட்டத்தோட 2.0, அப்போ 1.0னா அந்த 2014 வரும். அப்புறம் 15வது மத்திய நிதிக்குழு, இப்போ 16வது நிதிக்குழு நம்ம நியமிச்சாச்சு. ஸோ 15வது மத்திய நிதிக்குழுவோட ஃபண்டு இப்போ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த திட்டம் போட்டிருக்காங்க. அப்புறம் நமக்கு நாமே வந்து வருஷங்கள் மாறும், அது 2021, 22, இது 22, 23. ஸோ 15வது நிதிக்குழு எல்லாமே, மற்றது எல்லாமே அது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதோட விளம்பரம் தான் இது. அப்போ நாம் ஏன் ஸ்கீம்ஸ் தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த செயல்படுத்துகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறதுனால இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், அந்த திட்டத்தின் கீழே என்னென்னலாம் பராமரிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தெளிவாக இல்லை, இருங்க நம்ம செய்தி முடிக்கும் போது கொஞ்சம் கிளியராக இருந்தால் அதை பார்த்துடலாம். இதில் வந்து மொழி ஆய்வு பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக மொழி ஆய்வு எப்போ பண்ணாங்க அப்படின்னா, இந்திய மொழியியல் ஆய்வு வந்து 1894 முதல் 1928 வரை மொழி ஆய்வுன்னு ஒன்று நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் கதையாக தான் இருக்குது. தேசிய பாதுகாப்பு வார விழா வந்து சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த வார விழா அப்படிங்கிறதுலாம் கொண்டாடுவாங்க. அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி மாதத்தோட விஷயத்தில் இந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 54வது தேசிய பாதுகாப்பு வார விழா வந்து நிறைவு பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொது அறிவில் பாருங்கள், இன்றைக்கி ஒரு சூப்பர் கண்டென்ட் என்னென்னா கட்சித்தாவல் பற்றி கொடுத்துருக்காங்க. கட்சித்தாவல் பற்றி, ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வேறு ஒரு கட்சிக்கு மாறுவதை தடுக்க கட்சித்தாவல் தடை சட்டம் 1985 கொண்டு வரப்பட்டது. மக்கள் பிரதிநிதி ஒருவர் தான் நினைத்தபடி கட்சி மாறி போவதால் ஜனநாயகம் கேலிக்கூத்தாகும். ஜனநாயக மாண்புகளை காப்பாற்ற சாசனம் 52வது திருத்தத்தின் மூலம் இயற்றப்பட்ட இச்சட்டத்தால் ஒருவர் விலை போவது தடுக்கப்பட்டது. இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பாருங்கள், கட்சித்தாவல் தடை சட்டம்ங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1985, சட்ட திருத்தம் வந்து 52ங்கிறது தான் டேட்டா. ஆனால் கான்செப்ட் பாருங்கள், ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில், எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, என்ன கட்சிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பார்ட்டி ஏல இருந்து ஒருத்தர் வின் பண்ணிவிட்டு பார்ட்டி பிக்கு போகணும், அந்த வின் பண்ணதுக்கப்புறம் போகணும்னு நினச்சார் அப்படின்னா அப்படியே போக முடியாது. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அப்படி தான் போக முடியுமே ஒழிய அந்த பதவியோடு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா போக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கட்சி தகவல் சொல்லுது. இதே மாதிரி தான் சென்ட்ரல்லையும் பார்ட்டி ஏ, பார்ட்டி பி இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு சின்னத்தில் ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு அப்படியே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடியாது.
அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சமீபத்திலேயே நிறைய இன்சிடென்ட்லாம் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. எப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போவாங்க, அது வந்து ப்ராப்பராக போயிடுவாங்க. இந்த வகையில் நமக்கு பாருங்கள், இந்த கட்சி தாவல் பற்றி அட்டவணையிலையும் கொடுத்துருப்பாங்க. அட்டவணை 10-11 சொல்லியிருப்பாங்க, 10 கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ கட்சி தாவல் பற்றி சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து அதுக்கு முன்னாடி கட்சி தாவல் அட்டவணை 10 தான். அட்டவணை 10 வந்து கட்சி தாவல் பற்றி பேசியிருப்பாங்க. இன்னொன்று பாருங்கள், இந்த மக்கள் பிரதிநிதிக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்குது. மக்கள் பிரதிநிதி சட்டம் ஒன்று இருக்கும், 1951 சம்திங்கில் உருவாக்கியிருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் வந்து தண்டிக்கப்படுவாங்க. அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு மேலே அவங்களுக்கு தண்டனை வச்சுன்னா அவங்களோட பதவியை பறிமுதல் பண்ணுவாங்க. இந்த விஷயம்லாம் சொல்லும்போது இந்த கட்சி தாவல் வந்து அங்கே மென்ஷன் ஆகாததுனால அதுக்கு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அதுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பாருங்கள் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக டேட்டா. நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு பொருளாதாரம் சேர்த்து 20 மார்க் வச்சுருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு நுகர்வோர் பொருட்களின் சந்தை மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. இந்த துறை மிகவும் ஆற்றல் மிக்கது, போட்டித்தன்மை கொண்டது, நாடு முழுவதும் பெரும்பாலான முக்கிய சந்தையாக இது இருந்து வருகிறது. ரைட்டு. அடுத்து பாருங்கள், இதுதான் முக்கியமான டேட்டா. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. நமக்கு எப்படி டைரெக்டாக கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவிலே கீழ்காணும் மாநிலங்களில் எந்த மாநிலம் வந்து இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக திகழ்கிறது? தமிழ்நாடு ஆப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸில் நம்ம வந்து தமிழ்நாடு முன்மாதிரி அப்படிங்கிற முதன்மை முன்மாதிரி இந்த மாதிரி டாப்பிக்கில் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டா தான் முக்கியமானது. இதில் இது மாதிரி வரும்போது எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேட்டா, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 ட்ரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணங்களின் லட்சிய இலக்கை அடைவதற்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டார்கெட் பண்ணுங்கள், தமிழ்நாடு அரசு வந்து எந்த ஆண்டை இலக்காக கொண்டு $1 ட்ரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற முயற்சிக்கிறது அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா 2030ஆம் ஆண்டு இலக்காக தமிழ்நாடு அரசு நிர்ணயித்துள்ள அந்த பொருளாதார மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. $1 ட்ரில்லியன் 2030 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி இப்போ பாருங்களேன், இந்த டேட்டாவே நானே ஒரு 2-3 டைம் சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்க கூட தேவையில்லை. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரியிலேயே அது வந்து ஸ்டோர் ஆயிரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அடுத்தது பாருங்கள், நீதிமன்றத்தில் ஒரு கருத்து நீதிபதி வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது தீர்ப்பு வேற கருத்து வேற. தீர்ப்புங்கிறது ரெக்கார்ட்ஸாகவே இதாயிரும், கருத்துங்கிறது அவங்களோட சொந்த கருத்தை சொல்கிறது தான் கருத்து. அப்போ அந்த வகையில் தமிழகத்தில் அரசு பணியில் சேர்வதற்கு தமிழ் பேச எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. ஏன் தெரிவிச்சிருக்காங்க? ஒருத்தர் வந்து முன்னாள் கடற்படை பணிபுரிஞ்சவரோட மகன் வந்து தமிழ்நாடு மின் வாரியத்தில் தேர்வு எழுதியிருக்காரு. ஸோ தேர்வு எழுதி 2 ஆண்டுகளில் வந்து தமிழ் மொழி தேர்வு வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்னு கண்டிஷன் இருக்குது. அந்த வகையில் அவர் வந்து தேர்ச்சி பெறலை. திருப்பி பின்னர் வந்து டிஎன்பிசியில் நடத்தப்பட்ட மொழி தேர்வில் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அந்த கேஸை அந்த டாக்குமெண்ட்டை வச்சு திருப்பி வந்து அப்பீல் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த கேஸில் தான் வந்து நீதிமன்றம் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசு பணியில் சேர தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். தமிழகத்தில் அரசு பணியாளர்களுக்கு தமிழ் தெரியாது என்றால் என்ன செய்வது? அவரால் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து வெளிமாநிலத்தவர்கள் வந்து வர்றது தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு டேட்டா. அதாவது இதுலேருந்து நாம் என்ன எடுத்துக்கணும்னா 5 ஆண்டுகளில் 10 லட்சம் பேருக்கு அரசு பணி அப்படிங்கிறத ஒரு நிதிநிலையாக வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அவங்களோட கருத்தாக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 35% காலி பணி இடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு 15 லட்சம் வேக்கன்சி, அதாவது 15 லட்சங்கிறது தமிழ்நாடு அரசோட ஒரு இதாக வச்சுக்கலாம், ஒரு கெப்பாசிட்டியாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அதில் 35% ஒரு 5 லட்சம், 5 லட்சங்கிறது வேக்கன்சி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1990களில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவால் ஒரு 1 லட்சம் பேர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு திருப்பி 1 லட்சம் பேர் எடுத்தாங்க. திருப்பி அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட 1 லட்சம் பேரும் திருப்பி உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த 2 லட்சம் பேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 30 வருஷம் சர்வீஸ் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த வகையில் அது ஒரு 2 லட்சம். அப்போ பார்த்தோன்னா வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. அரசு நினச்சா வந்து போஸ்டிங் வந்து போடலாம். ஸோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசோட நிதி நிலைமை காரணம் காட்டி வந்து வேகன்சி வந்து கம்மியாக போட்டுட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஆனால் நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே அரசு பணி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்து பாருங்கள், இந்த வருமான வரி சட்டம் ஒன்று வந்து புதுசாக போட இருக்கிறாங்க. என்னன்னு பாருங்கள், கடந்த 1961 இயற்றப்பட்ட வருமான வரி சட்டத்துக்கு பதில் புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ நம்ம இப்போ பயன்படுத்திட்டு வர்ற இந்த வருமான வரி சட்டம் வந்து எந்த வருஷத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961. அப்போ இப்போ புதுசாக வந்து அந்த வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை அந்த பழைய வருமான வரி சட்டத்தை பற்றி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த வருஷத்தை தான் மெயினாக கேட்க முடியும். ஸோ மற்றபடி ரொம்ப டெப்த்தெல்லாம் உள்ளே போக மாட்டாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு இந்த டாபிக் எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் வரி வருவாய், வரி சார்ந்த கேள்விகள்லாம் வருதா, ஸோ அந்த வகையில் இதுவும் வரும். ஏன் அப்படின்னா, இந்த யூனியன் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 லட்சத்துக்கு மேலே வருமானம் வர்றவங்க தான் தனிநபர் வருமான வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் இதை எளித புரிந்து கொள்ளும் வகையில் தான் இந்த புதிய சட்டம் இயற்றப்படுது அப்படிங்கிறத மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அது சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 1961 தான் கேள்வி விடையாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தோம், உரிமை மீறல் நோட்டீஸுங்கிறது யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா, எந்த அவையில் உரிமை மீறல் மீறப்படுதோ ஸோ அந்த அவையோட தலைவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உரிமை மீறல் நோட்டீஸ் வந்து மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லாவிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மக்களவை சபாநாயகரை வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து சந்தித்த இமேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் தான் மக்களவை தலைவருங்கிறத இமேஜாக பார்த்துக்கோங்க. அது மாதிரி எதிர்க்கட்சி தலைவரும் வந்து அவருக்கும் என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு அந்த என்ன வந்து சலுகைகள் இருக்குமோ அதே சலுகைகள் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு கேபினெட் அமைச்சருக்கு என்ன பவர் இருக்கோ அதே ஈக்குவல் பவர் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கும். இதே தான் ஸ்டேட்லேயும், இந்த மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு கேபினெட் அந்தஸ்தில் உள்ள அந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரோட்டோக்கால் எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பாருங்கள், மக்களவையில் விவாதம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி விவாதம் அப்படின்னா, ஒரு விஷயம் முரண்பாடாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் மக்களவையில் விவாதம் நடத்தி மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ நாட்டில் பல மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் முரண்பாடுகள் உள்ளது குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையம் இது குறித்து விளக்கம் அளித்த நிலையில் நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால இது சார்ந்த தகவல் இதில் ஒரு டேட்டா இருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணிக்காங்க. 2 எண்கள் 2 மாநிலங்களில் ஒன்று போல் இருந்தாலும் சம்மந்தப்பட்ட வாக்காளர் அவருக்கான மாநிலம் தொகுதி வாக்குச்சாவடிகள் தான் வாக்களிக்க முடியும். அதாவது ஒரே ஆளுக்கு 2 தொகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் தான் வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்தைச் சேர்ந்தவர் அந்த அடையாள அட்டையை வைத்து வேறு மாநிலத்தில் வாக்களிக்க முடியாது. எனினும் இது போன்ற முரண்பாடுகளை நீக்க ஒவ்வொரு வாக்காளரும் தனித்துவமான அடையாள எண்களை வழங்குவதற்கு இந்த ஏரோநெட் அப்படிங்கிற இணையதளம் இருக்குது. இந்த ஏரோநெட் தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின். அப்போது இந்த தனித்துவமான அடையாள எண் வழங்குவதற்காக தேர்தல் ஆணையத்தால் தொடங்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. ஏரோநெட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸை பொறுத்தளவில் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு தபால் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர் 2 இடத்துல இருக்குது, ஸோ எதையாவது ஒன்று ரிமூவ் பண்ணுங்க வந்து அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டோட இது. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்துலாம் வந்திருக்கு, எனக்குமே வந்திருக்கு. ஸோ இந்த இதை தான் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்னது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோநெட் அப்படிங்கிறது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நம்ம எப்படி கொஸ்டினாக பாருங்கள், தனித்துவமான அதாவது இந்த தேர்தல் வாக்காளர்களுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்குவதற்காக ஏரோநெட் அப்படிங்கிற இணையதளத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தேர்தலுங்கிற டாபிக் அரசியல் அறிவியல் அந்த பாலிட்டியில் வந்து தேர்தல் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அதுக்கான விளக்கம் அன்றைக்கே கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒர்க்கிங்க்கு போனதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் டியூட்டியும் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால அது சம்மந்தமான பேசிக்ஸ் டேட்டாவும் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், அவுரங்கசீப்பை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சர்ச்சையான விஷயம்னா கூட இப்போ நம்மளுக்கு வந்து வரலாறு பற்றி இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போகும்போது ஒரு நெகட்டிவான தாட் வரும்போது அப்போ அவுரங்கசீப் பற்றி என்ன தான் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கும் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் வரும்போது அது என்னங்கிறத எடுத்து படிக்கிறதுக்கு இது ஒரு ஆர்வமாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. என்ன அப்படின்னா, அவுரங்கசீப்பை பற்றி 2 தரப்பில் பார்ட்டி ஏ பார்ட்டி பி வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ உண்மை என்ன அப்படிங்கிறது வரலாறுல நம்ம போய் படிக்கிறோம். ஏன்னா நமக்கும் கான்செப்ட் இருக்குல்ல, நமக்கு வரலாறுல அவுரங்கசீப்பை பற்றி படிக்கிறோம். ஸோ அப்போ உண்மை என்னங்கிறத படிக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த வகையில் அவர் இறந்த வருஷத்தை கொடுத்துருக்காங்க. இறந்த வருஷம் என்னென்னா 1707 மார்ச் 3ஆம் தேதி அவர் இறந்திருக்காரு. இறந்த பின் அவரது விருப்பத்தின் பேரிலே அந்த உடல் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், கொடுங்கோல் மன்னன் என்று அவுரங்கசீப் தொடர்ந்து விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்னா அப்போ இவங்க சொன்ன கருத்து இருக்கட்டும், அப்போ நம்ம வரலாறை படித்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள்,
டெல்லியில் அவுரங்கசீப் சாலையின் பெயர் மாற்றப்பட்டிருக்கு சமீபத்தில். அப்புறம் வந்து மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத் மாவட்டத்தோட பேரும் சத்ரபதி சம்பாஜி அப்படிங்கிறதும் பேர் மாறி இருக்கு. அப்புறம் வந்து இந்த கான்ட்ரவர்சி எந்த விழாவில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிய குருவோட 9வது குருவான தேஜ் பகதூரோட விழாவில் இந்த விஷயத்தை வந்து தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சிவாஜி பற்றி ஒன்று வருது. ஏன்னா அவுரங்கசீப்பும் சிவாஜிக்கும் தான் அந்த இது நடந்திருக்கிறதுனால சத்ரபதி சிவாஜியின் மகனான சாம்பாஜி மகாராஜின் கதையான ஒரு திரைப்படத்தில் இந்த கதை வந்திருக்குங்க. அதை வச்சு தான் இந்த கான்ட்ரவர்சி வெளியே வந்திருக்கு. அப்போ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சிவாஜியோட பையன் யார் அப்படின்னா சம்பாஜி அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்டாக இருந்தால் கூட நம்ம அதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இது. இந்த ஸ்டோரி வந்து அவுரங்கசீப் யார் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து போய் படிக்க தோணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. நீங்களும் கொஞ்சம் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தெலுங்கு தேசம் எம்பி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த அதாவது மக்களவை தொகுதியோட மறுசீரமைப்பு மறுதொகுதி இந்த மாதிரி இது டாபிக் போயிட்டு இருக்கிறதுனால சவுத்தில் வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக குழந்தை அதிகமாக பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து அரசியல் பரசலாக போயிட்டுருக்கு. இந்த வகையில் தெலுங்கு தேசத்தோட எம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 3வது பெண் குழந்தை பெறுறவங்களுக்கு வந்து ரூபாய் 50,000 பரிசு அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. சவுத்தில் வந்து இந்த மாதிரி டாபிக் வந்து இதாக போயிட்டுருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதில் கொஸ்டின்லாம் வராது, பட் வந்து இந்த இதோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த மக்களவை தொகுதியோட மறுசீரமைப்பு அப்படிங்கிறதோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து சமீபத்தில் பாகிஸ்தான் நடத்தின இந்த சாம்பியன் டிராஃபியை வந்து இந்தியா வென்றிருக்காங்க. இது வந்து 3வது தடவையாக இந்த டிராஃபியை வந்து வென்றிருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது. ஸோ இந்த வகையில் இது வந்து நமக்கு டிஎன்பிசியில் இந்த மாதிரி கேள்வி வருமானு தெரியல, பட் எஸ்ஐ போலீஸ் எக்ஸாமு அப்புறமா ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் இந்த கிரிக்கெட் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வருது. ஸோ இந்த வகையில் இந்த சாம்பியன் டிராஃபி பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கன்னடாவோட பிரதமர் வந்து மாறியிருக்காங்க. இந்த அளவுக்கு வெளிநாட்டு செய்திகள் கேட்க மாட்டாங்க, ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்டின் ட்ரூடோங்கிறவர் இதுக்கு முன்னாடி கன்னடாவோட பிரதமராக இருந்தார். இந்தியாவோட வந்து நிறைய அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் பிரச்சனை, அப்புறம் வந்து இந்தியாவோட நிறைய இதெல்லாம் முரண்பாடுகள் ஏற்பட்டதுனால அவங்களோட உள்கட்சியிலேயே வந்து அவருக்கு எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு. அதன் விளைவாக வந்து பிரதமராக மாற்றப்பட்டார். இப்போ வந்து லிபரல் கட்சி தலைவர் தேர்தலில் வெற்றி கனடாவின் அடுத்த பிரதமராகிறார் மார்க் கார்னே அப்படிங்கிறவர். ஸோ இந்தியாவுடனான உறவை புதுப்பிக்க விருப்பம் அப்படிங்கிறத. இதில் வந்து என்னென்னா, குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கை அப்படின்னு ஒரு ஏரியா வரும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாலாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இது பற்றியும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இதில் நோட் பண்ணாட்டியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த செயற்கை நுண்ணறிவுத்துறைக்கு ஒரு ஆன்சர் இது வருஷம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னும் 2 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவுத்துறையில் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். இப்போ வந்து அந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. அப்போ நம்ம அரசு வந்து எந்த வருஷத்தை இலக்காக கொண்டு செயல்பட்டு இருக்காங்கன்னா 2027, அதாவது ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இந்த 2027 வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ செயற்கை நுண்ணறிவு சார்ந்து ஏதாவது ஒரு இயர் வந்துச்சு அப்படின்னா இந்த 2027 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. நன்றி.